Homer Premium Shirts. கமலஹாசன் அப்படின்னு சொன்னாலே உலக நாயகன் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, இந்தியன் சினிமாக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லாங்க. கமலஹாசனா சினிமானா கமலஹாசன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ திரைப்படங்கள், அவ்வளோ விருதுகள். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கமலஹாசன் அவர்கள் நவம்பர் 7ஆம் தேதி 1954ஆம் ஆண்டு பிறந்தாங்க. பிறந்த ஒரு சில ஆண்டுகள்லயே சினிமா துறைக்கு வந்துட்டாரு. ஆமாங்க, 1959ல அவங்க ஜேர்னி ஆரம்பிக்குது. 4 வயசு இருக்கும் போது ஒரு குட்டி சைல்ட் ஆர்டிஸ்டா நடிக்கிறாரு. சைல்ட் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்ச அந்த ஜேர்னி டான்ஸ் அசிஸ்டண்டா, டான்சரா, சப்போர்ட்டிங் ஆக்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, ஹீரோவா, சிங்கரா, ரைட்டரா, லிரிசிஸ்டா, டைரக்டரா, ப்ரொடியூசரா, இப்ப பொலிட்டீஷியன் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். அவ்வளோ பண்ணிருக்காரு. நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லாம ஓவராலா இந்தியன் சினிமாலேயே சேர்த்து 200க்கும் மேல படங்கள் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஆக்டர்னு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த தளபதி வரலாம், அடுத்த தலை சூப்பர் ஸ்டார் வந்துகிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்ம கமலஹாசன் மட்டும் தான். 100க்கும் மேல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல 4 நேஷனல் அவார்ட், 9 ஸ்டேட் அவார்ட். அண்ட் கண்டிப்பா 2000ல பிலிம் ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு லெட்டரே வந்து கொடுத்திருந்தாரு. எனக்கு அவார்ட் கொடுத்ததாலாம் போதும், பின்னாடி வர கலைஞர்களுக்கு அவார்டு கொடுங்க, நான் நிறைய அவார்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. அதை தொடர்ந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆஸ்கர் சப்மிஷன் இந்தியா அப்படிங்கிறது கமலஹாசன் திரைப்படங்கள் தான் நிறைய இருந்திருக்கு. அதையும் தாண்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம தமிழ் சினிமா மட்டும் கிடையாதுங்க, இந்தியன் சினிமாவோட என்சைக்ளோபீடியா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிச்சயமா கமலஹாசன் சார் அப்படின்னு சொன்னாலே வாழ்த்த வயது இல்ல, வணங்க தான் செய்யணும். இன்னைக்கு அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே கமல் சார் அவர்களே. அண்ட் நிச்சயமா அவர் பிடிக்காத யாரும் டெஃபரெண்டா இருக்க முடியாது. ஒரு வருஷம் பர்த்டேக்கும் ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஒரு வருஷம் பர்த்டே அப்போ அந்த HIV அவேர்னஸ், கேன்சர் அவேர்னஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது விஷயங்கள் மக்களுக்காக பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல இறங்கி மாஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நிச்சயமா கமலஹாசன் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு நொடி பத்தாது, அந்த அளவுக்கு அவரை பத்தி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரோட கனவு திரைப்படமான மருதநாயகம், அதுக்காக மக்கள் பயங்கர வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க. கமலஹாசன் படம்னாலே ஒரு கனவு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவருக்கே கனவு திரைப்படம் அப்படின்னா அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறதுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. ஆனா அந்த படம் வெளிவருமா, எப்ப வரும் அப்படிங்கிற பதில் யாருக்குமே தெரியல. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம கமலஹாசன் மாசா கிளாஸா ஒரு படம் பண்ணிருக்காரு, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் பர்த்டே ஸ்பெஷலா வெளியிட்டு இருந்தாங்க. வேற லெவல்ல தாறுமாறு தக்காளி சோறா இருந்துச்சு. இப்போ எல்லாரும் விக்ரம் படத்துக்காக அவ்வளவு வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காரு. இந்த மனுஷன் எப்படி பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் இல்ல சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் சொல்லி ரெண்டுமே பேலன்ஸ் பண்றாரு அப்படின்னே தெரியல. அண்ட் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துக்காக நான் டெஃபினட்டா வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கேன். இது போக அவர் ஒரு மேடையில சொன்ன ஒரு விஷயம் தான், ஒரு படம் அப்படிங்கிறது சக்சஸ்ல கிடையாது, நான் செத்து போனதுக்கு அப்புறமா அந்த படம் உயிரோட இருக்கா அப்படிங்கறது அந்த படத்துல சக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில கமலஹாசன் திரைப்படத்தை இது நீங்க இப்போ ரசிச்சு பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே உலக நாயகன். கண்டிப்பா உலகத்துக்கே நாயகன் நீங்க மட்டும்தான் எப்போதுமே அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு உங்க வாழ்த்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சினி உலகத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிலாவை டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிறோம்னா நாங்க பால்வா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓடிடியா தியேட்டரா? ஓடிடி கம்ஃபர்ட்டா ஒரு பிளாங்கெட்லாம் வச்சுட்டு அதே லைட்டா அப்படியே வாங்கிக்கினே படம் பார்க்கறது இருக்குல்ல. நெக்ஸ்ட் ஒன். தனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால்